கருமுட்டைகளை உறைய வைத்து குழந்தைகளை பெற்றுக்கொள்ள இளம் நடிகைகள் விருப்பம் தெரிவித்து வருவது சமூக வலைதளங்களில் பேசுபொருளாகியுள்ளது. கருமுட்டைகளை உறைய வைக்கும் முறை குறித்து அலசுகிறது இந்த தொகுப்பு. முன்னாள் உலக அழகிகளான டயானா மற்றும் பிரியங்கா சோப்ரா உள்ளிட்டோர் தங்கள் கருமுட்டைகளை உறைய வைத்து அதன் மூலம் குழந்தைகள் பெற்றுக்கொண்டதை நாம் அறிவோம். இவர்கள் மட்டுமின்றி இன்னும் பல பாலிவுட் பிரபலங்களும் தங்கள் கருமுட்டைகளை உறைய வைத்துள்ளனர். ஆரம்பம் முதலே கருமுட்டைகளை உறைய வைத்து குழந்தைகள் பெற்றுக்கொள்ளும் முறை குறித்த புரிதலும் விவாதமும் பரவலாக பேசப்பட்டு வந்த நிலையில், அண்மையில் தெலுங்கு நடிகர் ராம் சரணின் மனைவி உபாசனா திருமணமாகி 10 ஆண்டுகளுக்கு பிறகு தான் பாதுகாத்து வைத்த கருமுட்டைகளை கொண்டு குழந்தை பெற்றெடுத்ததாக கூறியிருந்தார். இதேபோல சீதாராமம் படத்தின் மூலம் தமிழ் ரசிகர்களை கவர்ந்த நடிகை மிருணால் தாக்கூர் தான் தனது கருமுட்டைகளை பாதுகாத்து வைக்க முடிவு செய்திருப்பதாக சமீபத்தில் அறிவித்திருந்தார். இந்த நிலையில் தற்பொழுது தனுஷின் பட்டாஸ் படத்தில் நடித்த நடிகை மெஹ்ரீன் பீர்சாதா இப்படி பிரபலங்கள் உட்பட சமீபமாக கருமுட்டைகளை உறைய வைக்கும் பெண்களின் எண்ணிக்கை உயர்ந்து வருகிறது. கருமுட்டைகளை உறைய வைக்கும் முறை எப்படி செயல்படுத்தப்படுகிறது என்று கேட்டால், சம்பந்தப்பட்ட பெண்ணின் கர்ப்பப்பையை தூண்டி முட்டை வளர்ச்சியை அதிகரிக்கச் செய்வது முதல் நிலையாக உள்ளது. அதன் பிறகு மருத்துவ முறைகளை பின்பற்றி கருமுட்டைகள் வெளியே எடுக்கப்படும். இந்த முறையில் 10 முதல் 12 முட்டைகள் எடுக்கப்படும். அவை பிறகு திரவ நைட்ரஜனில் குறிப்பிட்ட வெப்பநிலையில் உறைய வைக்கப்படும். கிட்டத்தட்ட 10 முதல் 15 ஆண்டுகள் வரை இப்படி கருமுட்டைகளை ஒருவரால் பத்திரப்படுத்தி வைக்க முடியும். குறிப்பாக 27 வயது முதல் 34 வயதிற்குள் எடுக்கப்படும் கருமுட்டைகள் உறைய வைத்து பயன்படுத்திக் கொள்ள மிகவும் உகந்தவையாக சொல்லப்படுகிறது. சம்பந்தப்பட்ட பெண் குழந்தை பெற்றுக்கொள்ள தயாராகும் போது உறைய வைக்கப்பட்டுள்ள முட்டைகள் எடுக்கப்பட்டு உறைநிலை போனதும் விந்தணுவுடன் சேர்த்து பெண்ணின் கருப்பைக்குள் செலுத்தப்படும். இதன் மூலம் ஒரு பெண் இயற்கையான முறையில் குழந்தை பெற்றுக்கொள்ள முடியும். இதனால் லட்சியத்தை நோக்கி பயணிக்கும் பெண்கள் திருமணத்தை தள்ளி போட்டாலும் கருமுட்டைகளை முன்னரே பாதுகாப்பாக உறைய வைப்பதன் மூலம் தாங்கள் விரும்பிய நேரத்தில் குழந்தைகளை பெற்றுக்கொள்ளலாம் என்பதால் தற்போது கருமுட்டைகளை உறைய வைக்கும் பெண்களின் எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்து வருகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.